சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி இறைவனின் நாமம் விதை போன்றது. அதன் மகத்தான சக்தியை உணர்ந்து இறை நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்போம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் தெரிந்து கொள்வதை விட உள்ளத்தால் தெரிந்தும் புரிந்தும் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு கட்டுப்பாடு அவசியம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் சீமோட்டூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். இந்த இடத்துல ஆதிபராசக்திங்கிறது சுயம்புவாக தோன்றியவள் தான் அம்மா ஆதிபராசக்தி. அம்மன் அந்த சுயம்புவாக வந்தவள் தான் இன்று இந்த இடத்துல மக்களுடைய கனவிலே தோன்றி கொண்டு இருக்கிறாள். அம்மாவினுடைய சொரூபம் என்று சொன்னால், அதாவது முதல்ல இந்த உலகத்தில் அம்மன்று ஒரு வாயுவானது தோன்றியது. அந்த அம்மென்ற வாயுவிலே ஓம் என்று ஒரு பிரணவம், அந்த ஓம் என்ற எழுத்திலே இருந்து தான் முதல்ல ஒரு அச்சரமானது பிறந்தது. அந்த ஓம் என்ற அச்சரத்தில் உதித்தவள் தான் ஆதியில் முதல்ல பிறந்தது இந்த உலகத்தில் பெண்மகள் பிறந்தாள். ஆதியில் பிறந்தவள் அவள்தான் ஆதி பராசக்தி. அந்த ஆதி பராசக்தி அம்மை தான் நமக்கு இப்போவும் இந்த மருவூரில் அமர்ந்து மக்களுடைய முகத்தை பார்த்தவுடனே மக்களுக்கு எப்போதும் முக்தி கொடுத்து கொண்டிருக்கிறாள். அந்த ஆதியில் பிறந்த ஆதி பராசக்தி இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக தோன்றுவாள். இந்த இடத்துல சுயம்புவாக தோன்றி நமக்கு வேம்பாக இருந்து மக்களுடைய வினையெல்லாம் தீர்த்து கொண்டு இருக்கிறாள் அன்னை ஆதி பராசக்தி. இப்போவும் பார்த்திங்கன்னா மக்களுடைய வீட்டில் நம்ம விளக்கேற்றி வச்சு சாயங்காலம் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம படுத்துருக்குறோன்னு சொன்னால் நமக்கு இரவில் அம்மா கனவில் தோன்றுவாள். பார்த்திங்கன்னா அம்மா ஒரு பெரிய ஆளை போல் வருவாள், ஒரு வயோதிக முதியவு போல் வருவாள், இல்லாட்டி ஒரு குழந்தை போல் வருவாள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பாம்பு போல் வருவாள். நம்ம சாமி கும்பிட்டு வீட்டில் இருந்தோம்னாக்கி அம்மா பாம்பு போல் வரதை நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். பாம்பு போல் பல வினைகளை தீர்ப்பவள் ஆதிபராசக்தி. மக்களுக்கு பார்த்திங்கன்னா பாம்பாக வருவாள். இன்னும் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க நாய் போல் வருவான்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே நம்ம ஆதிபராசக்தி தான். அந்த நாய் போல் வருவது ஆதிபராசக்தி நம்மளுடைய வினைகளையெல்லாம் தீர்த்து வைப்பாள். சில பக்கம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நாய் வண்டியிலாம் குறுக்க போகும். சொல்லுவாங்க அம்மா ஆதிபராசக்தி தான் எனக்கு முன்ன கண்டிப்பாக தடுத்து விட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. அதுதான் அம்மனுடைய ஒரு பெரிய கலை. அம்மனுடைய 1008 கலையில் இந்த ஆதிபராசக்தி என்பவள் ஒரு கலை. அதுதான் சொல்லுவாங்க ஆதியிலே பிறந்தவளே ஆதிபராசக்தி, அம்மா ஆதிபராசக்தி. அந்த சக்தியை தான் அம்மா சக்தியை தான் வணங்கி வந்தால் சங்கடங்கள் தீரும். அம்மா வேம்பதிலே குடியிருப்பாள் வேதவல்லி மாறி, அம்மா வேம்பதிலே குழுவிருப்பாள் வேதவல்லி மாறி. அவ வேதவல்லி சக்தி. அந்த வேப்பிலை தான் சக்தியை தான் வேண்டி வரம் வாங்கு அப்படின்னு அம்மாவை சொல்லுவாங்க. நம்ம வணங்கி இந்த தலத்தில் ஒரு 10 நிமிஷம் நாம் இருந்துட்டு போனோம்னாலே நமக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க.
அம்மா எல்லோருக்கும் அருளை கொடுக்கிறாள். அதனை அனைவரும் பெற்று பயனடைவதில் வித்தியாசம் இருக்கிறது. உருளைக்கிழங்கை சிலர் கூட்டு வைத்து சாப்பிடுகிறார்கள், சிலர் பொரியல் செய்து சாப்பிடுகிறார்கள். அதுபோல பெற்று பலன் அடைவதில் பலரகம் என்பது குரு உபதேசமாகும். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் தை பௌர்ணமி தினத்தன்று கருவறை அன்னைக்கு சிறப்பாக வெள்ளி கவச அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை மற்றும் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். அன்றைய தினம் செவ்வாடை தொண்டர்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி தொண்டாற்றினர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.